பிப்ரவரி 25ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமையன்று 44 புறநகர் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே 44 மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளதை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இந்த புறநகர் ரயில் சேவை ரத்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். வருகின்ற 25ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம், செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காலை 10:30 மணி முதல் அதே போல 4:30 மணி வரை 44 புறநகர் ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த வாரம் இதே போல் இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவையின் ரத்து என்பது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 4 மணி நேரம் 15 நிமிடம் இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே அதன் பின்பாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்தனர். கோடை காலம் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த தண்டவாளத்தை சமன்படுத்தும் பணிகள், அதே போல ரயில் இணைப்புகளை சரிபார்த்தல், வெல்டிங் பணிகள், தேவையற்ற செடிகளை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக தென்னக ரயில்வே ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்வு செய்து அந்த 4 மணி நேரம் உட்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் புறநகர் ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த வாரமே புறநகர் ரயில் சேவையில் பயணிக்கக்கூடிய பயணிகள் பாதிப்படையாத வண்ணம் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 120 பேருந்துகள் பிராட்வேயில் இருந்து தாம்பரம் வரையிலும் கூடுதலாக இயக்கப்பட்டிருந்தன. அதே போல சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் மெட்ரோ ரயில்களின் இடைவெளி நேரம் குறைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்ததால் பயணிகளின் இந்த போக்குவரத்து சிரமமின்றி பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் இந்த வாரமும், அதாவது நாளை மறுதினமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் 44 புறநகர் ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.